பிக் பாஸ் வீட்டை விட்டு நந்தினி வெளியேறிட்டாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. ஒவ்வொரு சீசனுமே இந்த மாதிரி ஒரு போட்டியாளர் வெளியேறது வழக்கமா இருந்துட்டு தான் இருக்கு. என்னதான் இன்டர்வியூல அத்தனை கேள்வி கேட்டோம், அவ்வளவு ரவுண்ட் இருந்துச்சு, அப்படி செலக்ட் பண்ணோம்னு சொன்னாலுமே வீட்டுக்குள்ள வர போட்டியாளர்கள்ல சில பேர் இப்படிதாங்க இருக்காங்க. அந்த வகையில நந்தினி அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப ரியாக்ட் பண்ணி அழுக ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா பிக் பாஸ் கிட்ட இந்த வாரம் முழுக்க அவங்க அழுகதா அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறமே நிறைய இடங்கள்ல ரொம்ப 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 அழுதுகிட்டே இருந்தாங்க. அதே போல நேத்தும் அதே போலதான் என்னால இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாம் பயங்கரமா வெளியே போங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு கத்துனதும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க அத்தனை போட்டியாளர்களுமே அப்படியே நடுங்கி போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி ஓடி பதறி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதே போல கனி அவங்க மட்டும் நந்தினி அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. என்னால இங்க இருக்க முடியலக்கா, நான் போனுக்கா, என்னால முடியல அப்படின்னு சொல்லி நந்தினி அழுது ரொம்பவே அழுதுட்டே இருந்தாங்க. என்னால இங்க இருக்க முடியாது, நான் போகணும் அப்படிங்கறதுல நந்தினி உறுதியாவே இருக்காங்க. எனக்கு அன்பு கிடைக்கல, நான் சிரிச்சா ஏதாவது சொல்றாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துட்டு அவங்க ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அவங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது நல்லது கிடையாது, வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி அந்த வீடியோ வந்ததுமே மக்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் உள்ள கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்கள பார்த்தா நார்மல் ஆகிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு பிக் பாஸ் வீடு புதுசா இருக்கா, இல்ல அதனால அப்படி பண்றாங்களா, இல்ல என்ன ரீசன்னே கண்டுபிடிக்க முடியல. எப்படி இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புறீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் எல்லாரும் கேட்கறாங்க. வந்ததுமே இப்படி நான் போயே ஆகணும், நான் வெளியே போறேன்னு சொல்லி இவ்வளவு அடம் பிடிக்கிற இவங்களை ஏன் நீங்க செலக்ட் பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நந்தினி அவங்க இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா அப்ப உறுதியா அடுத்து எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவதா. பிரவீன் காந்தி அவங்களும் கலையரசன் அவரும் இந்த வாரம் தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிற பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அப்ப வாக்குகள் இவங்க ரெண்டு பேரும் குறைவா வாங்கி இருந்தாலுமே இவங்களை வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்பு குறைவதா. ஆனா கண்டிப்பா பிரவீன் காந்தி அவர் தான் எவிக்ட் ஆக போறாருன்னு நியூஸ் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த எவிக்ஷன் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கறதுனாலயும் நந்தினி அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுனாலயும் அது இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து இந்த வாரம் முழுக்க எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். இப்ப இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இவங்க வெளியேறாங்க இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக முடியாம எவ்வளவோ சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா போட்டியாளர்கள்ல சில பேர் இப்படியும் பண்றாங்க இல்லையா, இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.